அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எத்தனை புத்தாண்டுகளையோ பார்த்தாச்சு, எவ்வளவு கிரக பயிற்சிகளையோ பார்த்தாச்சு, எவ்வளவு துன்பங்களையோ பார்த்தாச்சு. பத்தாவதுக்கு தோல்விகள், துரோகங்கள், இதையெல்லாம் பார்த்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இது யாருக்குன்னா ஏனோ தானோ அப்படின்னு வாழ்கிறவங்களுக்காக இல்லை, வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும், பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு லட்சியத்தோடு வாழ்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ மிக சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லட்சியங்களுக்கு ஒரு படிக்கல்லாக இந்த வீடியோ இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்க போகுது. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரணே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக, எல்லா வளங்களையும் செல்வங்களையும் தருவாயாக. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் ஏன் எப்படி நடக்குது, எல்லாமே சரியாக நடக்கிறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் திடீர்னு தடை, தாமதம், தோல்வி, சங்கடம், கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள், பிரச்சனைகள், நோய், இதெல்லாம் ஏன் வருது, எதனால் வருது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை, இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு நண்பர்களின் தோழிகளின் வாழ்க்கையில். இங்கே ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க நேர்மையாக உழைச்சி தோல்வியே இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரிவுகள், அவமானங்கள், இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வினைகள் தீர்ந்து, என்ன வினை, கர்ம வினைகள் தீர்ந்து கர்ம யோகம் தொடங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க என் அன்பு தோழிகளே, நண்பர்களே. என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா? அதாவது தலைக்கு மேலே பிரச்சனை, உயிர் வாழலாமா அல்லது தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா, எதை எடுத்தாலும் தடை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, சங்கடத்துக்கு மேல் சங்கடம், குழப்பத்துக்கு மேல் குழப்பம், பயங்கரமான மன உளைச்சல், நோய், இதெல்லாம் வருது அப்படின்னா என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தயவு செஞ்சு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அது தீரப்போகுது. அது என்னங்க, இந்த மாதிரி கஷ்டம்னா எல்லாரும் தப்பிக்கிற வழியே சொல்லுவாங்க, பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம புரிதல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் அடுக்கடுக்காக வருது, உடனே எனக்கு நடக்குது அப்படின்னா என்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்துகிட்டு இருக்கு, நான் விரைவாக கர்ம யோகத்தை அடைந்து விடுவேன். நாம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களையோ அல்லது முன் ஜென்ம பாவ வினைகளையோ நாம் அந்த அளவுக்கு அந்த வினைக்கான பலனை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அனுபவித்து இதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம். அந்த இறைவன் அருளால், இந்த பிரபஞ்சத்தின் அருளால், நாம் செய்கிற பரிகாரங்களால், உதவிகளால் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன, கர்ம யோகம், ராஜ யோகம், அதிர்ஷ்ட யோகம் நமக்காக காத்துட்ருக்கு. அப்போ இங்கே பல கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன நினைப்பீங்க, என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கணும் தானே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புன்னகையோடு வரவேற்கணும் தானே. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் தனக்கு வந்தால் தான் அது தெரியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. செத்தாதான் சுடுகாட்டுக்கு பாதை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கணும். அந்த கஷ்டத்தெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அந்த புரிதலோடு தான் பேசுகிறேன். கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த கர்ம வினைகளை அடைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கர்ம யோகத்தை அனுபவிப்போம். இப்போ அதுபோல் ஒரு காலகட்டத்தில் தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நீங்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த 4 விஷயத்துக்காக தான் பிறந்தோம், வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? மகிழ்ச்சி, வெற்றி, புகழ், பணம். இந்த 4க்காகவும் உழைக்கிறவங்க பல பேர், இந்த 4ல் எதையாவது ஒன்றை தேடி உழைக்கிறவங்க பல பேர். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கர்ம வினைகளை தீர்த்துடணும், அடுத்தது யோகத்துக்கு வரணும். அப்போ நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்கும், முயற்சி பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாருக்குமே எனக்கு கஷ்டமே இல்லை, நான் கஷ்டமே பார்க்காதவங்க வந்துட்டேன் சொல்லவே முடியாது. இது வரைக்கும் கஷ்டப்படலை அப்படின்னா சந்தோஷப்படுங்க.
இதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டத்தை சந்தோஷமா ஏத்துக்குங்க. இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் தோழிகளும் சந்தோஷப்படுங்க. நமக்கு யோகம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஆனந்தத்துல துள்ளி குதிங்க, தப்பு இல்லை. அப்படி ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்திருக்கு. இப்ப எது குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள்ல நீங்க இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஏன்னா அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நம்ம சொன்னது மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், குரு பகவான் துவக்கத்திலேயே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார். சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி யோகத்தை தரப்போகிறார். அதுபோல ராகு மீனராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்ய போகிறார்கள். அதிரடி மாற்றம் நடக்க போகுது. நீங்கள் வேணா அடித்து சொல்கிறேன், நீங்கள் வேணா பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மறக்காதீங்க, இந்த வருஷத்துக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. காரணம், சித்திரை மாசத்திலேயே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். ஒரு அற்புதமான அமைப்பு. அதுபோல 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணைய போகிறார். ஒரு சூப்பரான அமோகமான யோகமான ஒரு அமைப்பு. அதனால எழுதி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதுக்கு அடுத்தது நான் என்னென்னலாம் சொல்ல போறேனோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட ஏதாவது செஞ்சுதான் பார்ப்போமே. எனக்கு 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அல்லது 18 வயசு தான் ஆகுது, நான் என்ன பண்ணுறது இந்த வயசில் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் இருந்து கன்னிராசிக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்விகள், அப்படிங்கிற ஏக்கங்கள், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சித்திரை மாதம் 18ஆம் தேதி இந்த குரோதி ஆண்டில் முதல் பயிற்சி குரு பயிற்சி நடக்கிறது. அப்போ மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமரப்போகிறார். அதனால் என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கு பாக்கிய ஸ்தான குருவாக 9ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். இதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா கன்னிராசி நண்பர்களே, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, உங்களது பார்வையை விசாலமாக்குங்க, உங்களது ஆசையை பெருசாக்குங்க, முயற்சியை இன்னும் பெருசாக்குங்க. இந்த வருஷத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மீது விழுகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் 6ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்கிறார். இது எல்லாமே ஒரு பெரிய யோகம். இது எல்லா நேரத்துலையும் அமைஞ்சிடாது. ஒரு வாய்ப்பு அப்படின்னா எல்லா நேரத்துலையும் வராது. வர நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த நேரத்தில் பல காரணத்தால் நம்மளால் பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம், இல்லைனா அலட்சியமாக இருக்கலாம், இல்லைனா வாழ்க்கையின் ஓட்டத்துக்கே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதாவது விதியின்படி. அப்போ விதியின்படி போகும்போது நல்லா இருந்தால் பரவாயில்ல, எப்பொழுதுமே முட்டு சந்திலே கொண்டு போய் மோதிக்கிட்டே இருந்தா மனுஷன் என்ன செய்வான்? தோழிகள் என்ன செய்வார்கள்? போதும் என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, எந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கங்க. கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் வந்து அமர்ந்திருக்கு. 9 நவக்கிரகங்களும் இருக்குது அப்படின்னா ஒன்று நல்லா மனசில் வச்சுக்கோங்க. 9 நவக்கிரகமும் ஒரே மாதிரியான விஷயங்களை எப்பொழுதுமே ஒரு நிமிடத்தில் செய்யாது. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 9 நவக்கிரகமும் நல்லதே செஞ்சுட்டு இருக்காது ஒரு நிமிஷத்தில், 9 நவக்கிரகமும் கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருக்காது. அதாவது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இந்த கிரகங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த நிமிஷத்தில். அப்போ எந்த கிரக அமைப்பு நமக்கு நல்லது செய்கிற காலகட்டம் வருதோ அந்தந்த நேரத்துலையும் அந்தந்த கிரகத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி பண்ணுறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அதை என் அன்பு கன்னிராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் யாரை குரு பகவானையும் சனி பகவானையும் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக புத்திசாலித்தனம். ஏன்னா 9ஆம் வீட்டில் அமரப்போகிற குரு பகவான் பாக்கியங்களை அள்ளி தரப்போகிறார். அதுக்கு என்ன பண்ணீங்க? உங்கள் பணப்பெட்டியையும் மனப்பெட்டியையும் திறந்து வைக்க வேண்டும், உழைக்க தயாராக இருக்க வேண்டும், இறைவனை நம்பி நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சும்மா கிடைச்சிடாது. செல்வங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் மனித வாழ்க்கையில் சும்மா கிடைச்சிடாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிம்மதியாக வாழ்பவனாக இருந்தாலும் அவர்கள் போராட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த நிலையை அடைந்திருப்பார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலாம். அதாவது பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால தான் சொல்கிறேன், மனத்தையும் பணப்பெட்டியையும் திறந்து வையுங்கள், முயற்சிக்கு தயாராகுங்கள்.
இந்த 2 விஷயமே கூர்ந்து கவனிக்கணும். பணப்பெட்டியை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு இருந்தா, மனப்பெட்டியை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு எல்லாம் கொட்டிடாது. முயற்சி வேண்டும், ஆன்மீக நம்பிக்கையோடு இறைவனின் அருள் வேண்டும், உழைப்பு வேண்டும். எல்லாமே ஒன்றுக்கொன்று தராசு மாதிரி. இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வச்சு நல்ல நேரம் வருது, இது நமக்கு சரியான நேரம், நம்ம வேட்டையாடுவதற்கு தகுதியான நேரம் இது, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி அந்த இறைவன் அருளால் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பணப்பெட்டி நிரம்பி வழியும். அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களது பணம் யாரோ ஒரு பணப்பெட்டிக்கு போய் நிரம்பி வழியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாக்கியஸ்தான குருவினால் எல்லா பாக்கியங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணால் அடையாளம் கிடைக்கும். அதுபோல் குருவின் பார்வையால் செய்கிற தொழில் எல்லாத்துலேயும் முன்னேற்றம், பதவி, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதுக்கு முன்னாடி நடந்த பல துன்பங்களுக்கும் துரோகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் உங்களால் மீண்டு எழ முடியாது தான் நல்லாவே தெரியுது. ஆனாலும் பாலைவனத்தில் சிக்கின ஒரு ஜீவனுக்கு அல்லது மழை அல்லது நீர் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் உங்களுக்கு இப்போ கிடைச்சது அப்படின்னு நினச்சிங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் நல்ல மரியாதையையும் புகழையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களது கடமை. நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகுது. குரு பகவானின் பார்வை கன்னிராசி நண்பர்களின் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாமல் 3, 5ஆம் வீடுகளிலும் விழுகிறது. அப்போ என்ன நடக்கும்? கன்னிராசி அப்படின்னா பெண்மைத்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஜோதிடத்தில். அப்படின்னா என்ன? அமைதியாக இருப்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களை போன்ற அமைதியான சுபாவம் கொண்டிருப்பார்கள். அந்த நடை உடை எல்லாமே நளினமாக இருக்கும். அதனாலே கன்னிராசி நண்பர்களை இந்த உலகத்தில் பல வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது அடுத்தவங்களை ஏச்சு பிழைக்கிற கூட்டம் இருக்குல்ல, துரோகம் செய்து கெடுத்து பிழைக்கிற கூட்டம் இருக்குல்ல. அதனால் என் அன்பு கன்னிராசி நண்பர்களையும் தோழிகளையும் இந்த அமைதியின் காரணமாக நீங்கள் ரொம்ப அமைதியின் சுபாவமாக இருக்கிறதுனால உங்கள் உழைப்பை, உங்கள் செல்வங்களை சுரண்டி பிழைக்கிற கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க. அந்த அலட்சியம்லாம் எதனால் வருது? உங்களது சோர்வினால், உங்களது அமைதியினால், உங்களது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையினால். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் இப்போது வருகிறது. உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா 3, 5ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. அப்படி விழுந்தால் தைரியம், தன்னம்பிக்கை கூடும். உங்கள் உறவினர்களின், உங்கள் குடும்பத்தோட உதவி, உறவுகள் கூட வேண்டாம், குடும்பத்தோட உதவி உங்களுக்கு முழுசாக இனிமேல் கிடைக்க போகுது. உங்களது நடைமுறையை பொறுத்து, ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களை மாற்றிக்கணும். உங்கள் குழந்தைகளாலும், உங்கள் பெற்றோர்களாலும், உங்கள் அண்ணன் தம்பி உறவுகளாலும், அக்கா தங்கச்சி உறவுகளாலும் நன்மைகள் கிடைக்கப் போகுது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. அதனால் வருமானமும் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரோம்? இந்த குரோதி ஆண்டு சந்தோஷங்கள் நிறைந்த ஆண்டாக என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. குபேர யோகம் தேடி வருகிறது. அனுபவிக்க தயாரா? ஏன்பா நீ வேற போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க, போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, உசுப்பேற்றிக்கிட்டே இருக்க? இதெல்லாம் கேட்டு கேட்டு எங்கள் காதை வர வலிக்குது. இப்படி கூட சில நண்பர்களும் தோழிகளும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நினைக்கலாம், கோடி 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 தெருக்கோடியில் தான் இருக்கோம், நாங்கள் எங்கே கோடிகளை பார்க்குறோம், எங்கே பார்க்க முடியும் எங்களால்? இங்கே உங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? 9 நவக்கிரகங்களும் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொட்டினாலும் உங்களுக்கு அள்ள தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். உங்களால் முன்னேறவே முடியாது இப்படி மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா. பணங்காசே உங்கள் முன்னாடி இருந்தாலும் அதை அள்ளுறதுக்கு கூட நீங்கள் தயங்குவீங்க, சோம்பேறித்தனப்படுவீங்க. இப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எங்களால் முடியாது அப்படின்னு மட்டும் நினைப்பவர்கள் கன்னிராசி நண்பர்கள் இல்லை. நம்மளால் முடியும், பரவாயில்ல, சோர்ந்து போயிருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு நேரம் வந்திருக்கு போல, நல்ல காலம் பிறந்திருக்கு போல. எத்தனையோ வருஷங்கள் முயற்சி பண்ணி நம்ம தோற்று இருந்தாலும் இதுக்கு மேலேயும் நம்ம முயற்சி பண்ணல அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துருவோம். உயிர் மட்டும் நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று தெரியுங்களா? ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் நம்முடைய பலம் நமக்கே தெரியும். அப்போ தான் நடக்கும் பாருங்க ஒரு அதிசயம். அப்போ கிடைக்கும் பாருங்க நமக்கு ஒரு சக்தி. அதுக்கு முன்னாடி எதுவுமே பெரிய விஷயமாகவே இருக்காது. அடி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு சிங்கம், ஒரு புயல் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நம்பிக்கையோடு இப்போ செயல்படக்கூடிய காலகட்டம். இன்னொன்று தெரியுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது எண்ணங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் சொல்கிற வார்த்தையை நம்புறீங்களா இல்லையா? நம்பல அப்படின்னா கையெடுத்து கும்பிட்றேன். அப்படியே இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோ, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கான வீடியோ நிறையா இருக்குது யூடியூப்பில், பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்.
இது வரைக்கும் போனது போகட்டும். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, கன்னிராசி பிள்ளைகளே, எண்ணங்களை மாற்றுங்கள். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நம்ம எண்ணம்தான் முக்கியம். நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருக்கிறோமா, கெட்டு போயிருக்கோமா, பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோமா, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கோமா, நிராகரிக்கப்பட்டிருக்கோமா, தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, ஊரை விட்டு ஓடி எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தடைகள் வருதா? அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்களே காரணம். இந்த எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நான் புத்திசாலி, நான் பலசாலி, நான் பணக்காரங்க அப்படின்னு நீங்கள் உங்களை எண்ணிக்கிங்க, அப்படியே ஆயிடுவீங்க. இது சத்தியம். அது இல்லாமல் நான் ஒரு மக்கு, ஏழை, ஒன்றும் விளங்கலை, சாவு தான் அடுத்தது, அதுவும் கூட நடக்க மாட்டேங்குது, ஒரே கடன் பிரச்சனை, கடன்காரங்க தொல்லை, வேலை இல்லை, என்னடா வாழ்க்கை இது, இப்படி எதிர்மறையாக நினச்சிங்க அப்படின்னா அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க. கருத்து கந்தசாமி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நண்பனா, ஒரு தோழனா, அது ஆண்களோ பெண்களோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகிறது, அது செயல்களாக மாறுகிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதாவது வேலுமுருகன் அப்படிங்கிற பையனுக்கு 13 வயசு அல்லது 15 வயசு இருக்கும். அந்த டைமில் ரொம்ப உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஜுரம். அம்மா வந்து பையனுடைய தலையை வச்சுக்கிட்டு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க, அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுது அப்படின்னு. பையன் நடுங்குறான். என்ன நடக்குதுன்னே பையனுக்கே தெரியல. அந்த நேரத்தில் வராங்க 3 பேர் யமன் தூதர்கள். அந்த 3 பேர் வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். பார்த்துட்டேங்க, எல்லாமே சரியா இருக்கு. பேர் கரெக்டாக இருக்கா? வேல்முருகன். கரெக்டாக இருக்குங்க. ஊர் கரெக்டா? கரெக்டாக இருக்குங்க. நேரம் கரெக்டா? நேரம் கரெக்டாக இருக்குங்க. அப்போ பிடிச்சிடலாமா, கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அம்மா கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுது? ஒன்றுமே முடியலம்மா, என்னால் ரொம்ப குளிருது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பேச தடுமாறி பேசிகிட்டு இருக்கான் பையன். அப்பா வேல்முருகா, உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீ தைரியமானவப்பா, நீ அதெல்லாம் காலைல எழுந்திரிச்சு நடப்ப, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன்யா, நான் பார்த்துக்கிறேன்யா, நீ ஏயா கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் விடிஞ்சிரையா, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதியா அப்படின்னு தேத்துறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் ரொம்ப யோசிக்கிறான். அதில் இன்னொருத்தன் கேட்குறான், என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க, இதான் நேரம் வந்துருச்சே, இழுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறான். இல்லை, எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிறான் அந்த யோசித்தவன். என்னங்க இடிக்குது? இல்லை, அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பார்த்தியா? ஆமாம், கவனித்தேன். விதி முடிஞ்சால் எல்லாரும் போய் தானே ஆகணும், ஆனால் அவங்க அதை தெரியாமல் பேசுகிறாங்க. இல்லையா, ஏதோ இடிக்குதியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த பையன் தப்பிச்சானா இல்லை கொண்டு போனாங்களா? இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பலன்களை பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக பலன்களை பார்க்காம இருக்கோம். சரி, எப்பொழுதுமே நம்ம எடுத்த எடுப்புலையே நம்ம வாழ்க்கை மாறிடாது. அது எதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும். உண்மையிலே உழைச்சி, நேர்மையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கான நேரம் காலம் அதிகமாக பிடிக்கும். பொறுமையாக தன்னுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்து முயற்சி பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக, சீமானாக, வெற்றியாளராக இந்த உலகத்தில் வலம் வர முடியும். அப்படி தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கான நேரம் சூப்பராக வந்திருக்கு. அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்களையும் தோல்விக்கு பயந்து போனவர்களையும் வெற்றிகள் திரும்பி கூட பார்க்காது. தோல்விகள் அணைச்சிக்கும், அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். தோத்தவர்களையும் சோர்ந்து போனவர்களையும் வெற்றி திரும்பி கூட பார்க்காது. ஆனால் உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு முன்னேறிக்கிட்டு வர யாராக இருந்தாலும் வெற்றி அவர்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கை நீட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கையை போய் தொட வேண்டியது தான் முயற்சி பண்ணுறவங்களுடைய முதல் வேலை. அதனால் இந்த உலகத்தில் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னா இந்த குரோதி வருஷத்தை பயன்படுத்திக்கிங்க. 6ஆம் வீடான ருணரோக சதுரஸ்தானத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார். குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வெளிநாட்டில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, கலைத்துறையில் பிரச்சனை, அரசு துறையில் பிரச்சனை, அரசியலில் பிரச்சனை, இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருந்தீர்கள். உங்களுக்கு இனி எல்லாமே சுகம்தான். சனி பகவான் நல்லதையே செய்ய போகிறார். எதிரிகளை அலைக்கா தூக்கி மலாக்கப்பட போகிறார். எதிரி பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. தொட்டதெல்லாமே பொன்னாகும். கை நிறைய சம்பளத்தில்
கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். இது ஏதோ குடுகுடுப்பா சொல்கிறது மாதிரி நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு காதில் விழும். நம்பியவர்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குப்பா, இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது போல், என்னதான் நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம மன வருத்தத்தில் இருந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கு போல, நமக்காக காத்திருக்கு போல, ஏதோ ஒரு சக்தி நம்மள்கிட்ட இருக்கு, அதை வெளியில் கொண்டு வந்து சாதிச்சு காட்டும். பிறந்தது எதுக்கு? அடுத்த பிறவி என்னவாக இருக்குமோ, பாம்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம், அல்லது புல்லாக, பூண்டாக, மரமாக, இப்படி எது வேண்டுமானாலும் பிறக்கலாம். இந்த பிறவி நம்ம கையில் இருக்கு. இதை வைத்து ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய சந்ததியினருக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன், சம்பள உயர்வுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். கடன்களை அடைப்பதற்கான நேரங்காலம் வந்துவிட்டது. சும்மா அடுத்தவங்களே குத்த சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்முடைய எண்ணங்கள் அடுத்தவர்கள் மீது இருந்தாலே அவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சக்தி உண்டு. நான் சொன்னது மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. அடுத்தவங்களை பற்றியே நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம், பாராட்டிக்கிட்டு இருக்கோம், புலம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர்கள் மீது அதிக சக்தி ஏற்படும். அவர்கள் மீதே அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கும். அவங்க முன்னேறிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய முன்னேற்றம் தானாக நடக்கும். சொந்த தொழிலில் நல்ல வருமானம் இருக்குது. புதிய தொழில் ஏதாவது மனசில் இருந்ததுன்னா உடனே ஆரம்பிச்சிருங்க. மலையை தூக்கிட்டு போய் ஆரம்பிக்கணும்லாம் இல்லை, பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் இல்லை, பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு துளி, ஒரு கல்லை கொண்டு போய் போடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன முதலீட்டை எடுத்து உங்கள் தொழிலுக்கான முதலீடாக போடுங்க. கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க, அதுக்காக உழைச்சிக்கிட்டே வாங்க, அதுக்காக சிந்திச்சுக்கிட்டே வாங்க. அது வளர்றதை நீங்களே பார்க்கலாம். ஒரு குழந்தை மாதிரி எடுத்த உடனே நமக்கு 30 வயசில் குழந்தை பிறந்துடாது. கரு உருவாகி ஒவ்வொரு மாதமாக வளர்ந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அதை நம்ம கஷ்டப்பட்டு போராடி படிக்க வச்சு வளர்த்து கொண்டு வரோம்ல, அது ஒரு வாழ்க்கை தானே. அந்த மாதிரி தான் நம்ம தொழிலும். எடுத்த உடனே பெருசாக ஆரம்பிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. சின்னதாக ஆரம்பித்து கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். சொந்த தொழில் ஐடியா இருந்ததுன்னா அதை செய்யுங்க. வேலைக்கு போகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். உங்களது திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது. அது மட்டும் இல்லை, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியாத கலையே இல்லை இந்த உலகத்தில். அதிலும் இந்த கலைத்துறை இருக்குல்ல, அதிகம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பீங்க. நடிக்கிறது, என்னமா நடிப்பு, வீட்டில் சும்மாவே நடிப்பீங்க, வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும். பொய்யா நடிக்கிறீங்களோ உண்மையாக நடிக்கிறீங்களோ, இந்த காதல், நடிப்பு, கோபம் இதெல்லாமே தெரிஞ்சு கொண்டவர்கள். அதனால் கலைத்துறையில் நீங்கள் உங்கள் காலடி எடுத்து வச்சிங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். ஒரு துறையோட நிறுத்திக்க மாட்டீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு துறையில் சிக்கிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கன்னி ராசி அப்படின்னாலே 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய, லாபம் பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். கன்னிராசினாலே 2-3 துறையில் நீங்கள் பிரகாசிக்கணும். அதனால் ஒரு துறையில் கஷ்டமாக அடுத்த துறைக்கு முயற்சி பண்ணுங்க, அடுத்த துறையில் இறங்குங்க. முக்கியமாக கதாசிரியர், எழுத்துத்துறை, சினிமா, நடனம், நாட்டியம், நாடகம், ஓவியம், இப்படி பல துறைகளில் வேலை செய்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் இதெல்லாம் இயற்கையிலேயே, பிறவியிலேயே என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, பொது விஷயங்கள், 4 பேருக்கு நல்லது செய்கிறதுல பெரும் ஆசை உங்களுக்கு. எப்பொழுதுமே நீங்கள் நினைக்கிறது உண்டு, இங்கே பார் இவன்லாம் கோடியாக பணம் வச்சுருக்கான், 4 பேருக்கு உதவி செய்கிறானா, இதே நம்மள்கிட்ட இருந்ததுன்னா எல்லா பணத்தையும் நான் உதவி செஞ்சுருவேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருவேன். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்தை உங்களால் அடைய முடியும், அதனால் புகழ் அடைய முடியும். என்ன பண்ணும், நடைமுறைக்கேற்றவாறு நீங்கள் முயற்சி பண்ணி அதில் உழைச்சி கஷ்டப்பட்டு தெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக உங்களால் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை வரும். அப்படி உதவி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கர்ம வினைகள் எல்லாம் தீரும். உதவி செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலையும் முடியாது. யார் ஒருவர் அதிகமாக உதவி செய்கிறாரோ அவருடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள் நீங்குது, குறையுது. முன்ஜென்ம வினைகள் எல்லாத்தையும் இப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். உதவி செய்கிறவங்களுடைய வாழ்க்கை யோகமாக மாறும். கர்ம வினைகள் நீங்கி கர்ம யோகமாக அது மாறிவிடும். புகழின் உச்சிக்கே செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பெரிய பெரிய கோயில், தமிழ்நாடு ஃபுல்லாக கோவில் தான், பிரசித்தி பெற்ற கோவில் நிறைய இருக்குது, போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மறக்காமல் போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்பவர் சிவன். அதுபோல் துறவிகள் இருக்கிற இடம். நீங்களாம் திருவண்ணாமலை அடிக்கடி போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் திருவண்ணாமலையில் அந்த
கிரிவலம் வரல அப்படின்னா ஒரு முறையாவது முயற்சி பண்ணுங்கள். அந்த சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏழைகளுக்கு அரிசி தானம் கொடுங்க. எத்தகைய துரதிர்ஷ்டமாக இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம் தான் ஏழைகளுக்கு அரிசி தானம் கொடுப்பது. அதுபோல் கோடை காலங்களில் மக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும், விலங்குகளுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைக்கிறது மிக மிக சிறப்பான பரிகாரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஏதோ எந்த பிறவியிலையோ செய்த தவறுகளும் கெட்ட விஷயங்களும் தான் காரணம். அதற்கான தண்டனையை இப்போ தீர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் இப்படி நம்ம பரிகாரமாக செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். அதுபோல் கோவிலில் இருக்கிற குளங்களில் வாழ்கிற மீன்களுக்கு அரிசி பொரிய இறையாக போடுங்க. எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நோய் பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும், வேலையில் பிரச்சனை இருக்கா, தொழிலில் பிரச்சனை இருக்கா, கவலையப்படாதீங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த அற்புதமான குரோதி வருடத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளின் அருள் வேண்டும். கடவுளின் அருளுங்கிறத விட பஞ்சபூதங்களின் துணை நமக்கு வேண்டும். அதனால் இந்த பஞ்சபூதங்களை வசியப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 மூர்த்திகளுடைய அருள் நமக்கு வேண்டும். அது மாதிரியான ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான பரிகாரம் அப்படின்னா தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. பரிகாரங்கள் கடவுளுக்கும் நமக்குமான பாதையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் வேதாகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரத்தின்படி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு சக்தி மிக மிக அதிகம். அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தின பரிகாரம். அதனால் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சில பேருக்கு இந்த பரிகாரத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஏன்னா பாவங்கள் 2 வகைப்படும். ஒன்று தெரிந்தே செய்யக்கூடிய பாவம், இன்னொன்று தெரியாமல் செய்த பாவங்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே தெரியாமல் செய்த பாவங்களுக்குத்தான் பொருந்தும். தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அந்த வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ யாராருக்கெல்லாம் பரிகாரங்கள் பலிக்கலையோ அவங்கெல்லாம் தெரிந்தே செய்த பாவங்களினால் பலிக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அதற்கெல்லாம் கடவுள் தான் மனசு வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கடவுள் காலடியில் விழுந்து கதறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தெரிந்த பாவங்களுக்கு நமக்கு பரிகாரம் கிடைக்கும். அந்த வினைகளெல்லாம் தீரும். ஆனால் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு நம்ம இது போன்ற எளிய பரிகாரங்கள் நிறைய நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் அனைத்துமே நாம் செய்யக்கூடிய கர்ம வினையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள், தடை, தாமதங்கள் இது எல்லாமே இந்த பரிகாரத்தின் மூலியமாக விலகிவிடும். இந்த பரிகாரத்துக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 7 வகையான திரி நமக்கு தேவை. முதல்ல 2வது பச்சரிசி மாவால் கோலம் போடணும், ரெடி பண்ணிக்கங்க. 3வது நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கோங்க. 4வது பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா 4 எண்ணெயோட நெய் கலந்த எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7 அகல் விளக்கு, இதை ரெடி பண்ணி வச்சுங்க. இது கூட வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் இருக்கணும். இந்த சாம்பிராணி புகை நம்ம வீடு முழுவதும் பரிகாரம் செய்கிற நேரத்தில் பரவி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே தரமானதாக இருந்தால் நம்முடைய பரிகாரம் பலிக்கும். கடையில் விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்குங்க. வாங்கி தரமானதா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது நமக்கான பலன் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. கொஞ்சம் செலவு பண்ணுறதில் இப்போ தயங்குனீங்க அப்படின்னா நாம் செய்ய போகிற 49 நாட்களுக்கான பலன் குறையும். அதனால் இந்த 49 நாட்களுக்கான பலனை முழுசாக நம்ம அடையணும் அப்படின்னா தரமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தரமான பொருள் நம்ம பக்கத்தில் கிடைக்கல, பக்கத்து கடையில் ஸ்டோர் ரூமில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அத்தனையும் நல்ல தரமான பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். பச்சரிசி கோலமாவு சொன்னல, கோலமாவு கட்டியாக இவங்க ரெடி பண்ணுறாங்க. 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து மிக மங்களகரமான ஒரு பொருள் அது. அதை பயன்படுத்தலாம். பஞ்சதீப எண்ணெய் தரமானதாக வச்சுருக்காங்க. இப்படி உங்களுக்கு தேவையான எந்த பூஜை பொருட்களாக இருந்தாலும் இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை,
இவங்க சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தராங்க. இன்னொரு வருமானம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்பையும் இவங்க கொடுக்குறாங்க. அதாவது சின்ன ஸ்டோர் ரூம் வச்சுருக்கீங்க, இல்லைனா பெரிய பெரிய கடை வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது, ஏதாவது இன்னொரு இன்கமுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நிறைய பேருக்கு வேலை இருக்குது ஆனால் அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னு நினச்சாலும் சரி, இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ 20 பொருட்கள் வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க போக போக 100 பொருட்களாகவும் மாறலாம், 1000 பொருட்களாகவும் மாறலாம். அந்த அளவுக்கு இவங்க தரமான பொருட்களாக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. அதனால் 2 வகையான இன்கம் இருக்குது. அந்த 2 வகையில் ரீசேல் பண்ணுறது, அதாவது மொத்தமாக பொருள் வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். கோவில் பக்கத்தில் நமக்கு ஷாப் இருந்துன்னா அங்கேருந்து கோவிலுக்கு வரவங்க போகிறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, என்னால் முதலீடு போட முடியாது ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு ஏதாவது கமிஷன் முறையில் இருக்குமா அப்படின்னா, இப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சாம்பிளுக்காக சில பொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. கண்டிப்பாக தரமான பொருட்கள் எங்கேயா இருந்தாலும் சேல்ஸ் ஆகும், நல்ல வருமானத்தை பார்க்கலாம். அடுத்தது நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ பரிகாரம் அப்படிங்கும்போது எல்லா பொருட்களையும் ரெடியாக வச்சுக்கோங்க. முதல் நாள் என்றைக்கு இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும். 3 to 4:30க்குள்ளார எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பச்சரிசி மாவு ஏன் கோலம் போடுறோம் அப்படின்னா, தெய்வங்களையும் செல்வங்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற ஒரு அம்சம் இந்த கோலம் அப்படிங்கிறது. மும்மூர்த்திகளை வரவேற்கும் முக்கியமாக, அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மூர்த்திகளையும் வரவழைக்கக்கூடிய ஒரு அம்சம் பச்சரிசி கோலம். அதனால் அங்கே வாசலில் விட்டுக்குங்க. அடுத்து பூஜை அறையில் கோலத்தை விட்டுக்குங்க. அடுத்தது அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்குங்க. பஞ்சதீப எண்ணெய் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன், பஞ்சபூதங்களை நம்ம வசியப்படுத்த போகிறோம். அந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்போ முதல் திரி ஞாயிற்றுக்கிழமை என்ன திரி வைக்கணும் அப்படின்னா சிவப்பு திரியை வைங்க. தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கக்கூடியது இந்த சிவப்பு திரி. அதாவது தொழிலில் தடை, லாபத்தில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த முதல் நாள் திரி. இந்த திரிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த திரியை ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி வீடு முழுவதுமே அந்த வாசனை பரவக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 108 முறை. முதல் நாள் மட்டும் இல்லை, எல்லா நாட்களுக்குமே இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் என்னென்னா, மும்மூர்த்திகளை தன் வசப்படுத்தக்கூடிய அல்லது மும்மூர்த்திகளை வழிபடக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லணும். எப்படி 49 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா செல்லில் ரெக்கார்டாக வச்சுக்கோங்க. ஓம் பூர் புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன் பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள் அன்றைக்கு. சரி, அடுத்த நாள் திங்கட்கிழமை அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் கோலம் போட்டுட்டு இதே போலவே அகல் விளக்கு எடுத்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்றிக்கிங்க. என்ன திரி அப்படின்னா பஞ்சு திரியை வைங்க, வெள்ளை பஞ்சு திரி. இந்த திரிக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா, சகல செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த திரி. அதாவது வாழ்க்கையில் செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய திரி இந்த பஞ்சு திரி. அன்னைக்கு ஏற்றிக்கிங்க. இந்த திங்கட்கிழமையில் 48 நாட்களும் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் இந்த திரியை நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க 108 முறை. மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம். இது 2வது நாள். அடுத்தது 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழைத்தண்டு திரியை எடுத்துக்கங்க. நம்ம சொன்னதை எல்லாமே செஞ்சுட்டு, முக்கியமாக கோலம் ரொம்ப முக்கியம், அதே போல் பஞ்சதீபம் ஊற்றுறது ரொம்ப முக்கியம். அதில் வாழைத்தண்டு திரியை வச்சு தீபம் ஏற்றிங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தையும் உச்சரிங்க. இந்த வாழைத்தண்டு திரிக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், சண்டை வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய பலன் இதில் கிடைக்கும். ஏன்னா குடும்பம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையை ஒற்றுமையாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த வாழைத்தண்டு திரியை ஏற்றிக்கிங்க. அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை காலையில் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிங்க. அந்த அகல் விளக்கில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பச்சை திரையை வச்சுக்கிங்க, திரியை ஏற்றிக்கிங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுபோல் இந்த பச்சை திரி எதுக்கு அப்படின்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், கொடுத்த பணம் வர்றதுக்கும், பணவரவு நம்ம வீட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கும் இந்த பச்சை திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
அடுத்தது வியாழக்கிழமை நம்ம சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரியை மட்டும் மாற்றி வைக்கணும். நல்லா கவனிச்சிங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் திரியை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி வைக்க போகிறீங்க. 7 நாட்களுக்கும் 7 வகையான திரி, 7 வாரங்களுக்கும் அந்தந்த கிழமையில் என்ன திரி வைக்கிறீங்களோ அடுத்த வாரங்களுக்கு வர கிழமையிலையும் அதே திரியை வைங்க. இப்போ வியாழக்கிழமை மஞ்சள் திரியை வைங்க. மஞ்சள் திரி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த திரி. குரு பகவான் அப்படின்னா ஜீவனக்காரகன். அதனால் குரு பகவானுக்கு உகந்த திரியை வைக்கிறோம். அம்மனுக்கும் மிக மிக உகந்த திரி மஞ்சள். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாபங்கள், பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கிடும். சாபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம முன்னோர்களை கவனிக்காமல் போயிருந்தோம் அப்படின்னாலும் அந்த சாபம் வரும். குலதெய்வ கோயிலுக்கு போகாமலே இருக்கோம், குலதெய்வத்தை நம்ம மதிக்கல அப்படின்னா இந்த சாபம் நமக்கு வரும். அந்த சாபம் எல்லாம் நீங்கள் இந்த மஞ்சள் திரையை ஏற்றுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றக்கூடிய திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி. எல்லாமே செய்யுங்க, தாமரை தண்டு திரியை ஏற்றுங்க. மந்திரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸில் இந்த மந்திரத்தை போட்டுருவோம். 108 முறை அந்த ஷார்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அப்போ ஓடும்போது 108வது முறை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸை. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்ஸில் அந்த மந்திரத்தை பதிவிடுறோம். அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமைக்கு என்ன திரி அப்படின்னா எருக்கந்திரி. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இந்த திரியை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க, எருக்கந்திரியை வைங்க. உங்கள் வளர்ச்சியை யார் தடுத்தாலும் சரி, எந்த சக்தி தடுத்தாலும் சரி, கெட்ட கனவு, சூன்யம், போட்டி, பொறாமைகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த திரியை ஏற்றி வைங்க. இப்படி எந்த கிழமைக்கு எந்த திரியை சொல்கிறோமோ அடுத்த கிழமைகளில் அதே திரியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. 48 நாட்கள் வச்சுட்டு வரும்போது ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். 49வது நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிக மிக முக்கியமான நாள். அன்றைக்கும் இதே போல் எழுந்திரிச்சு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. இப்போ திரி எப்படி வைக்கணும் அப்படின்னா 48 நாட்களும் ஒவ்வொரு திரியாக வச்சுக்கிட்டு வந்தீங்க. 49வது நாள் அதே போலவே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூடம் ஏற்றிக்கிங்க, அகர்பத்தி, சாம்பிரான்லாம் ஏற்றிங்க. இப்போ தீபம் மட்டும் 7 வகையான தீபம் நீங்கள் ஏற்றணும். இன்றைக்கி மட்டும் 7 அகல் விளக்கு, அதில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு வகையான திரியை வச்சுருங்க. 7 வகையான திரியை அன்றைக்கி நம்ம கடைசி நாள் ஏற்ற போகிறோம். 7 வகையான திரியை ஏற்றிட்டு அன்றைக்கி நீங்கள் அதே மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதே போல் இருந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 49வது நாள் விரதம் இருங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கா போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கே போய் கண்ணீர் விட்டு ஒரு துளி கண்ணீராவது உங்கள் கண்ணிலேருந்து வரணும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நினச்சி வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகங்களை சுற்றிவிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு விரதத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு நம்ம கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை அன்றைக்கி முடிங்க. 49வது நாள் முடிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு வேளை அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி தீரலை அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. இது உண்மை. இந்த பரிகாரம் 100க்கு 100 வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சாலும் செய்யாட்டையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 49 நாள் இப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் சந்திக்கும். இப்போ பலன்களை பார்த்தீங்க, பரிகாரங்களை பார்த்தீங்க. இந்த பரிகாரத்தைப்படி செய்யுங்க, அப்படியே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது ஸ்டோரி சொன்னோம், கதை சொன்னோம், கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா வெளியில் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரில் அந்த சிந்திச்சுக்கிட்டு இருந்த அந்த தூதுவர் சொல்கிறார், இல்லை அந்த அம்மா வார்த்தை சாதாரணமாக விழல, தன்னம்பிக்கையோடு விடுது, எங்கேயோ இடிக்குது. நீங்கள் சரியாக செக் பண்ணியா? யாருடைய பையன், இவங்க அப்பா பேர் என்ன, எல்லாமே செக் பண்ணியா அப்படிங்கிறாவில். அப்போ இருங்க நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனுடைய அப்பா பேரை பார்த்தா மாறி இருக்கு. இந்த பையனுடைய அப்பா பேர் கண்ணையன். இன்னும் விதி முடியல. ஆனால் நம்ம பிடிக்க வேண்டிய பையனுடைய அப்பா பேர் பொன்னையன். அவரை தான் நம்ம பிடிக்கணும். அப்போ தான் சொல்கிறான் அந்த தூதுவன், இல்லைங்க இவர் இல்லை, இந்த பையன் இல்லை, நம்ம பிடிக்க வேண்டிய பையன் வேறு தெருவில் இருக்காங்க, அங்கே போகலாம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தியா, நான் சொன்னல. அந்த அம்மாவுடைய பேச்சில் ஒரு வலிமை இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா விதி முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அழுதுருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க பாருங்கள், அங்கே தான் விதி முடியல. இப்போ நம்ம அவங்கள பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்கள காப்பாற்றிருக்கு.
எண்ணங்கள் காப்பாற்றியிருக்கு. சரியாக சொன்ன பார்த்தீங்களா? அப்போ வாங்க போவோம், அந்த பையனை, அந்த வேல்முருகனை போய் பிடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க 3 பேரும். அவங்க போன உடனே இந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த 3 பேர் இந்த மாதிரி வந்தாங்க, நம்ம வீட்டு வாசலில் நின்னாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்கம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு காதில் விழுந்தது அப்படிங்கிறான். நானும் கதவை பக்கத்தில் பார்த்தேன், 3 பேர் நின்னாங்க அப்படிங்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா சொல்கிற, அதெல்லாம் சும்மாவாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்த 10வது நிமிஷம் இவங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அந்த உன் பையனுடைய பேர் கொண்ட வேல்முருகன் பொன்னையனுடைய மகன் இறந்துட்டாப்புல கிணத்துல விழுந்து அப்படிங்கிற செய்தி வருது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இங்கே காப்பாற்றினது எது? அந்த தாயின் நம்பிக்கை, அந்த எண்ணம், அதுதான் அந்த பையனை காப்பாற்றிருக்கு. இப்போ நான் சொன்னது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த உடம்பு சரியில்லாத அந்த பையன் சொன்ன சம்பவம் இது. அதனால தான் நம்ம எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் ஒருத்தவங்க எடுத்த எடுப்பிலேயே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் நடக்காது. பல கஷ்டங்களை படணும். அந்த கஷ்டத்துக்கு இடையில எண்ணங்கள் மிக மிக முக்கியம். நம்ம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். புத்திசாலித்தனமாக விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். எதில் உழைக்கணும், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், இந்த நோய்க்கு நம்ம யாரை பார்க்கணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம இருக்கணும். நேர்மறையான சிந்தனை, மகிழ்ச்சி, எல்லாத்துக்குமே அது வித்துடும். எல்லாத்துக்குமே அந்த நேர்மறையான சிந்தனை செயல்படும். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அவரே பொறுப்பு, அவருடைய எண்ணங்கள் தான் பொறுப்பு. அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிங்க. ஏதோ எண்ணங்கள் சரியில்லை, உங்கள் எண்ணங்களில் ஏதோ பிழை இருக்குது, நம்ம அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், நேர்மறையாக சிந்திப்போம், நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்கலாம். எண்ணங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் தான். நான் இந்த மாதிரி நினைப்பதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கணும். தட்டி கழிக்கவே முடியாது. அதுபோல் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் நான் பணக்காரனாக மாறணும் அப்படின்னு விரும்பியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல மாற்ற வேண்டியது எது? நம்முடைய எண்ணங்கள் தான். பணக்காரன் ஆகணும், இந்த ஊரில் பெரிய ஆள் ஆகணும், நம்மளை அவாய்ட் பண்ணவங்க எல்லாருமே மதிக்கணும், பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல்ல என்னாலும் ஒரு நாள் செல்வந்தனாக முடியும், என்னாலும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும், என்னாலும் ஒரு நாள் புகழடைய முடியும், நானும் கோட்டைக்கு போவேன், அப்படி தீவிரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு இலக்கு இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் இலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இலக்கோடு அந்த எண்ணங்களை செயல்படுத்தி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தனா, கோடீஸ்வரனா, புகழ் உடையவராக மாற முடியும். அந்த எண்ணங்களே அந்த அளவுக்கு உயர கொண்டு போயிடும். மிக மிக முக்கியமாக கோபம், குரோதம், பொறாமை, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கவலை, துக்கம், சோக பாடல்களாக கேட்கறது, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறது, சோம்பேறித்தனம், மனசை எப்போதுமே ஒரு இறுக்கமாக வச்சுக்கிறது, சுத்தமே இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் எந்நேரமும் நம்மளுடைய மன உளைச்சலை காட்டிக்கிட்டே இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி. இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும், அப்படி தான் நம்ம வாழ்க்கையுமே இருக்கும். கெட்டதை நினச்சோம் அப்படின்னா கெட்டது தான் சேரும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, நம்மக்கிட்டேருந்து புறப்படுற எண்ணங்கள் பிறரை வேணா தாக்காமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக யாரிடமிருந்து அந்த எண்ணம் புறப்படுகிறதோ அந்த நபரை அந்த எண்ணம் கண்டிப்பாக தாக்கும். அப்போ நல்ல எண்ணம் நன்மையை பயக்கும், தீய எண்ணம் தீமையை கொடுக்கும். ஒருவனுடைய வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெட்டு போகிறதுக்கும் நல்லா வாழறதுக்கும் அந்த எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிறத ஒரு நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த கதை கூட. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த கதையை கேட்டு. அப்போ எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றுவோம், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவோம் அப்படின்னு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு அப்படிங்கிறது சிவ வாக்கியம். அதனால் என் அன்பு நண்பர்களே, எண்ணங்களை வானை நோக்கி உயர்த்துங்கள். உங்களுடைய வாழ்வும் வானளாவி உயர்ந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீங்க. எண்ணங்களின் துணை கொண்ட லட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறுங்கள். குடிசையில் இருந்தாலும் கோட்டையை பிடியுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.